மகசேனா திரை விமர்சனம். விமல், சிருஷ்டி டாங்கே, யோகி பாபு, ஜான் விஜய், கபீர் துஹான் சிங், மஹிமா குப்தா, விஜய் சயான் மற்றும் பலர் நடிப்புல தினேஷ் கலைசெல்வம் இயக்கத்துல பிரவீன்குமார் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மகசேனா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பழங்குடியினரான ஹீரோ விமல் சேனா என்ற யானையை வளர்க்கிறார். அவரது மலை கிராமத்து கோவிலில் இருக்கும் யாலீஸ்வரன் சிலையை வனத்துறை அதிகாரி ஜான் விஜய் மலை அடிவாரத்தில் வாழும் மற்றொரு பழங்குடியின மக்களை வைத்து திருட திட்டமிடுகிறார். இதற்கிடையே மதம் பிடித்த விமலின் யானை அவரது மகளை தாக்கிவிட்டு காட்டுக்குள் சென்று விடுகிறது. யானையை தேடி காட்டுக்குள் செல்லும் விமல் கோவில் சிலை கடத்தல் திட்டத்தை முறியடித்தாரா, காட்டுக்குள் சென்ற யானை என்னானது என்பதுதான் படத்தின் கதை. விமல் கதையின் ஹீரோவாக அல்லாமல் ஒரு கதாபாத்திரமாக வந்து போகிறார். பழங்குடியினரை சேர்ந்தவராக நடித்திருப்பவர் அதற்காக சிறிதும் மெனக்கெடாமல் நடித்திருக்கிறார். ஹீரோனியாக நடித்திருக்கும் சிருஷ்டி டாங்கே வீர பெண்ணாக கம்பீரமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் வீரத்தை வெளிக்காட்ட வேண்டிய காட்சிகளில் அடங்கி போகிறார். யோகி பாபு வரும் காட்சிகளில் நகைச்சுவை எடுபடவில்லை. வனத்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் ஜான் விஜய் வழக்கம் போல் கோமாளித்தனமாக நடித்திருக்கிறார். வில்லனாக நடித்திருக்கும் கபீர் துஹான் சிங், கங்கா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மஹிமா குப்தா, இடும்பன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விஜய் சயான், கல்லூரி பேராசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அல்ஃபிரட் ஜோஸ், காளி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சிவகிருஷ்ணா, கல்லூரி மாணவியாக நடித்திருக்கும் சுபாங்கி ஜா, விமலின் மகளாக நடித்திருக்கும் சிறுமி இலக்கிய ஆகியோர் கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் மனாஸ் பாபு டிஆர் காட்சிகளை படமாக்கிய விதம் படத்தின் தரத்தை உயர்த்தி இருப்பதோடு படத்திற்காக செய்யப்பட்ட செலவுகளை திரையில் காட்டியிருக்கிறது. இசையமைப்பாளர் பிரவீன்குமாரின் இசையில் பாடல்கள் சுமார் ரகம். 3 விதமான கதைகளை கொண்ட திரைக்கதையை பெரும் தடுமாற்றத்துடன் தொகுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் நகுரான் ராமச்சந்திரன். எழுதி இயக்கியிருக்கும் தினேஷ் கலைசெல்வன் தான் சொல்ல வந்ததை தெளிவு இல்லாமல் சொல்லியிருப்பதோடு காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் சரியான முறையில் கையாள தவறியிருக்கிறார். மொத்தத்தில் மகசேனா சோதனை.